بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகரிவனின் சாந்தியும் சமாதானம் மீது உண்டாவதாக. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில்லாஹில் உலமா. அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிந்தவர்கள் தான். அதாவது அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அறிஞர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், இல்லை ஆலிம் பெருமக்கள் என்று சொல்கிறான். அப்போ இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவர்கள். பல இடங்களிலே அல்லாஹ் தன் இறைவனோடு அஞ்சக்கூடியவர்களோடு இருப்பதாக கூறுகிறான். அப்போ அதை அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் யார் என்று கேட்டால் கல்விமான்கள், அறிஞர்கள், அறிந்தவர்கள். அப்போ நாம் எத்தனை பேர் அந்த கல்வியை தேடி செல்கிறோம் என்பதற்கான ஒரு கேள்வியாக அல்லாஹ் இதை வைக்கிறான். குறிப்பாக குர்ஆனை நாம் மேலிருந்து ஓதி வருகிறோம். அந்த வாசித்தலின் மூலம் மேலிருந்து கீழே ஓதி வருகிறோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரை உயர்ந்த இடத்திற்கு அது கொண்டு செல்கிறது. இவ்வளவுதான். வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை கல்வி என்பது மேலிருந்து வாசித்து வரக்கூடியவர்களை கீழிருந்து மேலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மேல்நிலை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்வி தேவை. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நம்ம எப்படியும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்திற்கு கொண்டு வந்துவிடும். ஆனால் இந்த மார்க்க கல்வி என்பது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செல்வது கிடையாது. இதை படித்தால்தான் உங்களுக்கு நாளை வேலை கிடைக்கும் என்றோ, இதை படித்தால்தான் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் என்றோ, இதை படித்த சர்டிபிகேட்டை வைத்து அல்லது இந்த சான்றுகளை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியும், ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் என்றோ எங்கும் சொல்லப்படுவது கிடையாது. ஆனால் இந்த இடத்திலே படைத்த இறைவன் கூறுகிறான், நீங்க இந்த உலகத்துல ஒரு சான்றிதழை பார்க்குறீங்க, அது இருந்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும், அதில் உங்களுக்கு நிரந்தரமான வேலை வேண்டும் என்றால் இந்த மாதிரி படிப்புகள் படித்திருக்க வேண்டும், இந்த வேலைகளுக்கு இந்த படிப்புகள் இல்லை என்றால் உங்களுக்கு அங்கு அனுமதி கிடையாது, அதற்குள்ளே கூட செல்ல முடியாது என்பதையெல்லாம் சொல்லுவதை போல படைத்த இறைவன் இப்படி மங்கி கொண்டு வரக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்வியை பலப்படுத்தும் வகையிலே தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு செய்தியை கூறுகிறான். என்னவென்றால், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். இது முஸ்லிம் என்கின்ற ஹதீஸிலே 5231வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நல்லா பாருங்க, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தான எண்ணத்தை, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை லேசாக்குகிறான் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கிவிடும், நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகளை போக்கிவிடும். படைத்த இறைவன் நாளை மறுமையில யார் தவறில்லாமல் வருகிறாரோ, பாவம் இல்லாமல் வருகிறாரோ அவரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க. மனிதனும் தவறு வரதான் செய்யும். அந்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்வது என்கின்ற வழிகளை இந்த கல்வியின் மூலம் காட்டிக் கொடுக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்விலே இந்த கல்வியை தேடி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களிலும் படைத்த இறைவனை நோக்கி நாம் செல்கிறோம். படைத்த இறைவனை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கல்வியை தேடி செல்லக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த கல்வி என்பது, இந்த செய்தி என்பது நம் மனதிலே பதிய வைத்து அது நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துவதற்காக தான் என்பதை உணர்ந்து அந்த செயல்பாடுகளின் பக்கம் நாம் இறங்கினோம் என்று சொன்னால், படைத்த இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக, அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிந்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொன்னபடி நாமும் நல்ல ஒரு அறிஞர்களாக, இந்த உலகத்தில் பட்டம் வாங்கக்கூடிய அறிஞர்கள் அல்ல, படித்தவர்கள், அந்த படித்தவர்களின் வழியாக நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்ற நல்ல மக்களாக நாம் இருப்போம். அத்தகைய வரிசையிலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியல்வானா என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.